வாழ்கவா. ஆமா, இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? போவிக்கிறீங்க சொல்லலாமா? அப்படி ஏன் சொல்றதுக்கு என்ன தப்பு இருக்கு? உள்ள கூடாதியா சொல்லுங்க. ஏன் சொல்ற? ஏன் சொல்றேன்? நீங்க 5000 சம்பளம் வாங்குறீங்கல்ல, வாங்கி போய் சித்திட்ட கொடுத்தா சின்னத்தை உங்களை மதிக்குதா? மதிக்குதான்னு கேட்கிறேன். ஏன் மதிக்குது? மதிக்குதா? உன் வீட்டுல அப்படி எல்லா வீட்டுல எப்படி இருக்குமா? அதானே, அப்படி இல்லப்பா. நீ எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் கட்டின புருஷனை யாரும் மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா ஆண்களுக்கு பெண்கள் அடங்கியிருந்த காலம் அந்த காலம். இன்னைக்கு பெண்களுக்கு நம்ம அடங்கியிருக்க காலமா இன்னைக்கு இருக்கு. வேற வழியே இல்ல. அப்ப பொண்டாட்டி வாழ்க்கைன்னு சொல்லணுமா? சொல்லிய. சரி, எதுக்கு வம்பு? நீ அடிக்க சொல்லிய. உனக்கு சொல்ல விருப்பம் நினைக்கிறியா? ஆமா, உன் வீட்டுல அப்படி. ஆமா. ஆனா ஊருக்கு வந்திருக்கேன்ல. ஆமா. அப்ப ஊர்ல உள்ளவங்க எப்படி இருக்கணும்? அவன் சரியா சொல்லணும். தப்பா இருந்தாலும் ஊர்ல எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். அப்ப சரியா சொல்லு. சரியா சொல்லிடுவா. பொண்டாட்டி வாழ்க, பொண்டாட்டி ஒழிக. என்ன அதுவும் சொல்ல வப்பாட்டி அது ஏன்டா ஒளியன்னு சொல்ற? எல்லாத்தையும் சேர்த்து சொல்லியா? அப்படி சொல்ல முடியாது. பொண்டாட்டி தான் தாய் செய்ய முடியாத கூட தாரம் செய்வான்னு இருக்காங்கல்ல. இவா சத்தியம் பண்ண வப்பாட்டி இல்லைன்னு. வப்பாட்டினா சத்தியமா சொல்றேன். வப்பாட்டி ஒழிகன்னு தான் சொல்லணும். சத்தியம் பண்ண வந்து இங்க வந்து என்கிட்ட இல்லைன்னு எண்டி வாழ்கன்னு சொல்றியா? பொண்டாட்டி வாழ்க, வப்பாட்டி வாழ்க. பொண்டாட்டி வாழ்க, வப்பாட்டி வாழ்க. பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வந்து பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சு இருக்கு. பப்புனுக்கார் இருக்கு. வணக்கம் வணக்கம். நான் தான் வச்சிருக்கேன். நான் கல்யாணமே பண்ணாம இருக்கிறேன். நீ வைக்கலையா? இந்த பேச்சு வாக்கு காத்து வாக்குல வந்துச்சு மாப்பிள. இத்தனை சிறப்புடைய வெட்டகட்டே பிறந்த பெரிய 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 பெரியவருக்கு வணக்கம் வணக்கம். இத்தனை சிறப்புடைய வெட்டகட்டிலே பிறந்த ஏழைய பெரியவர்களுக்கு வணக்கம். இந்த தத்துவங்கள் இருந்தவருக்கு தக்கவே தக்கவே வணக்கமே. எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே. அப்பா, அதுதானே வாத்தியார் வேணும்ன்றது. மழை பெஞ்சு வந்த மாதிரி. ஆமா, இருக்கிற மரவல் அறிவு சின்ன பெரியவர்களுக்கும் ஆற்றல் மிக்க தாய்மார்களுக்கும் வருங்கால வாழ்க்கைகளுக்கும் வயிற்றுகளுக்கும் ஆண்டுகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நாணயத்துக்கான வெளியூர் மதுரை கிராமத்தார்களும் இங்கே சிறந்த முறை ஒளி அனுமதியாக சிறப்பித்துக் கொண்ட ஒளிவு கலத்தவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் உணவழுத்து போசரித்த அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த நாணயத்தை அமைத்து நடத்தி கொண்டிருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களது சார்பாகவும் மதுரை நாடக நடிகர் சங்க சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளருமான அருமையன்னார் பி சேதுராமலிங்கம் CMS டிராவல்ஸ் அம்மன் செட்டிக்குறிச்சி அவர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு உங்களை இறங்கூப்பி வருக வருக வரவேற்று நாடகத்தை ஆரம்பித்தோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். அப்பா வசனத்துக்கெல்லாம் வாசிக்கிறீங்க பாய. டேய் அவன் மாப்பிள்ள சொல்றியா, நீ பங்காளி பேண்டா சொல்ற. திருப்பி இப்படி பார்த்தாலும் வாசிப்போம். அப்படியா? அங்க இருந்து நடந்து வந்தாலும் வாசிப்போம். அதுக்குதான் வாத்தியார் வேணும்ன்றது. பக்க வாத்தியம். யாரை கூட்டிட்டு போனாலும் வாசிப்போம். யாரையா கூட்டிட்டு போனாலுமா இப்படி வாசிக்கிறது வச்சுக்கே பக்கவாத வந்துடும். ஆஹா இருக்கணும்ப்பா. ஏன்னா பக்க மேல வந்து பக்க பலமா இருக்கணும்ல. இருந்தா நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகம் எல்லாரும் வந்தாச்சு மாப்பிள. கூட்டம் ரொம்ப கூடி இருக்கு. கொள்ள கூட்டம்யா. ஆமா, அப்படி சொல்லி ஊர்ல நான் செருப்பு அடி வாங்குறேன். நீங்க பூரா வேடிக்கை பார்த்துட்டு போங்க. நீ அதே நினைப்ப சொல்லியா தெரிப்பீங்க. அப்படி சொல்லவில்ல மாப்பிள. மனதை கொள்ளக்கூடிய அருமையான கூட்டம், அற்புதமான கிராமம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகம் எல்லாரும் வந்தாச்சு. இந்த நாடகத்தை எப்படி மாப்பிள பாக்கணும்? என்ன முடிச்சுக்கிட்டு பாக்கணும். அப்புறம் குப்புற அடிச்சுட்டா பாப்பாங்க. வெறும் கார்த்து சோறு நினைப்பு. நாடகத்தை நாடகமா நினைச்சு பாக்கணும். வாங்க ஐயோ குஞ்சில இங்கிட்டு வந்து முன்னாடி வந்து இப்படி உட்காருங்கடா. இப்படி வந்தா தானே கலகலன்னு இருக்கேன். ஆமா, டான்ஸ் கிளப்ல வரப்போது நீ அங்கிட்ட உட்காந்துனீங்கன்னா அப்புறம் அந்த பிள்ளை லவக்குன்னு உள்ள போயிடும். 1 மணி நேரம் தான் முடிச்சிருப்பாங்க. 1 மணி வரைக்கும் 1 மணி நேரம் தான் முடிச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம தூக்க மாத்திரை கொடுத்ததுனால தூங்கிடுவாங்க. தூங்க மாட்டாங்கப்பா. ஏன்னா ஒரு மணி நேரம் இல்ல, எப்படி 1 மணி வரைக்கும் இந்த ஐயரு குஞ்சு கூட முடிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ஐயத்தை பாக்கணும்னே இப்ப வந்திருக்காங்க எப்படி இருக்குன்னு. அந்த ஒரு கண்ணோட்டம் எதிர்பார்க்க கண்ணோட்டம் இருக்குல்ல இல்லப்பா. அந்த பிள்ளை எப்படி அழகா இருக்கு அப்படி சொல்லி இருக்கணும். வர நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா சினிமா கண்ணோட நாடகத்தை பார்க்க கூடாது. நாடகங்கிறது வேற. என்னப்பு அவன் கேட்கிறான, நீ அவனை ஏவி விடு. என்னப்பு நீ உங்க அப்பத்தான் ஏவி விடுறா. அது என்ன கேக்குதுன்னு எடுபட்ட வயல. அதனால இந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும் சொல்லிட்டோம்னா வாத்தியார. ஆமா, கண்ணார நாடகத்தை பார்த்திடுங்க. உங்க காதால பாட்டு கதை கேட்டுடுங்க. நாடகத்தை பார்த்திடுங்க. 2 காதால பாட்டு
எப்பா அந்த கலையரங்கம்னா தேவையில்லை. இந்த பின்னாடி பண்ணா நம்ம இப்ப கூட்டம் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்கல்ல. ஆனா பாருங்க இளவட்ட பையன் பூரா கூட்டம் பூரா பின்னாடியே இருக்கேன். சொல்றது முன்னாடி உட்கார்ந்துருக்கிறதுக்கு பின்னாடி போகாதீங்க. ஆமா பின்னாடி உட்கார்ந்துட்டு முன்னாடி போகாதீங்கறியா? முன்னாடி போகாதுன்னா போய் பின்னாடி போக கூடாதுங்கறியா? ஐயோ பின்னாடி போய் முன்னாடி போக கூடாது. ஷாடா ஆண்டவா பின்னாடியே போக முன்னாடி தான் உட்கார்ந்துருக்கேன். ஐயோ பூரா இப்படி சேர்ந்தானா என்ன செய்யறது? நீ கிளம்ப நேரக்கா சரியில்லை. ஆனா ஏன் சொல்லுவேன், ஏன் பின்னாடி போகணும்னு சொல்றேன். பின்னால போக அதுங்க பின்னாடி போகாதீங்க, தொந்தரவு கொடுக்காதீங்க. பின்னாடி போகாதீங்க, அடிக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. முன்னாடி வந்து வெளியே வர இருந்து என்னென்ன நடக்குதுன்னு கவனிங்க. அன்றாட நாடகத்தை பார்த்துட்டு கலைக்கு மதிப்பு தரணும், சீட்டி அடிக்காதீங்க. ஏன் முண்டை அதே வல்லையில அப்புறம் ஊன்னு காத்து வந்தீங்க வருது. இங்க அடிக்க மாதிரி அடி, நீ அடி. இப்படி அடிக்க கூடாதுப்பா விசில. இப்படி அடி பாப்போம். என்னை போய் கொண்டிருக்கே இருக்கு. சீட்டி அடிக்காதீங்க, குண்டு சிட்டு கொடுக்காதீங்க. சீட்டி அடிக்காதீங்க, குண்டு சீட்டி கொடுக்காதீங்க. பண்ணிக்கிட்டு கம்புகளை தூக்கிக்கிட்டு கச்சேரி கையை கட்டி நிற்காதீங்க. கண்ணாடி நாடகத்தை பார்த்துட்டு ரெண்டு காதால வந்துருங்க. கலைக்கு மதிப்பு தரணும், கலைக்கு மதிப்பு தரும் தரணும் தரணும். நாடக கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டின் கவர்மெண்ட்டை காப்பாற்றணும். கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். இதை விளக்கிடும் பெண்களை சபைக்குள்ள சொல்ல கேட்டு வித்தியாசம் இல்லாமல் நான் நடிப்பேன். உங்க கண்ணாடி நாடகத்தை பார்த்துருங்க ரெண்டு காதால பார்த்தீங்கன்னா கேட்டுடுங்க. அப்படித்தான். ஏன்னா சித்தப்பா நம்மளே எத்தனையோ நாடகமாட போயிருக்கேன். ஆனா இன்னைக்கு தாய்மார்கள் வந்து நம்ம ஊர்ல அதிகமா உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா சும்மா எல்லா ஊர்லயும் பாருங்க, என்னமோ கோமாளி வந்தவனா அவங்க வீட்டுல 10 பேர் நகை கலவான வந்த மாதிரி இப்படியே உருன்னு முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பயந்துக்கிட்டு என்ன இப்படி உட்கார்ந்துருக்காங்க, பண்ற தொழில் பண்ணாம போயிருவான். நம்ம முகரக்கட்டை சரியில்லையோ, இத்தனை 1.5 கிலோ பவுடர் பூசிட்டு வந்திருக்கமே, இதை பார்த்து இப்படி முறைக்கிறாங்களே அப்படின்னு ஒரு வேதனை இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. ஏன்னா ஆத்தா மாதிரி அப்படி கலகலன்னு ஸ்ரீத்தமங்க சீதாவையோட இப்படி உட்கார்ந்துருக்காங்க. அதனால இவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். முதல் கேள்வி தாய்மார்களுக்கு. ஏத்த கேட்கலாம்ல? ஆமா, கேட்டு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா, யார் யாரு சரியா பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு பூரா நம்ம நாடக அமைப்புல அருமை என்ன சேதுராமலிங்க வந்து தலைக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுப்பாரு. பப்புனு ஒழுங்கா கேளுங்க. 100 ரூபாய். அது 2 கையை தூக்குனா 200 ரூபாய். அப்ப 2 காலத்துக்கு 2 காலத்துக்குன்னு அதோட வந்து வீட்டுக்கு போக வேண்டியது, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது. அதனால முதல் கேள்வி தாய்மார்களுக்கு, இந்த ஜென்மத்தில உங்களுக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி, அழகான கணவன் மாதிரி 7 ஜென்மத்துக்கும் அதே புருஷன் வெறுஞ்ச தாய்மார்களும் கை தூக்குங்கத்தா. எத்தனை ஒரு பக்கிய தூக்கலையடா. அந்த மைக்ல சொன்னது சரியா கேட்கல. இந்த மைக்ல வந்து சொல்லி பாரு. இப்ப கேட்கும் பாருங்க. மறுபடியும் சொல்லி. மறுபடியும், இந்த ஜென்மத்தில உங்களுக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி, அழகான கணவன் மாதிரி 7 ஜென்மம் வேணாம். 7 ஜென்மம் வேணாம், ஒரு ஜென்மம் போதும். அதுவே அது என்ன அடுத்த ஜென்மத்துக்கு மனுஷனா பிறக்கிறோமா என்னமா பிறக்கிறோம் தெரியல, தேவையில்லை. அதனால அடுத்த ஜென்மத்துக்கு அதே புருஷன் வேணுங்கிற தாய்மார்களும் கை தூக்க மாட்டா. ஆனா இத்தனை பேர் சொல்லி ஒரு தாய்மார் தூக்கலையாடா. ஒரே ஒரு கை மாத்திரம் தூக்கின மாதிரியே இருக்கு பாரு. அது கை இல்லப்பா, அந்த பச்சை புள்ள இருக்க பலூன் அது. நான் அப்படித்தான் பார்த்து பயந்து திட்டத்தை நீ கையாடாண்டு. ஆனா அவங்கள விடுங்க, என்னைக்கு ஜெயிக்கக்கூடிய வர்க்கம் வந்து நம்ம ஆம்பளை வர்க்கம், பங்காளி வர்க்கம் தான். இப்ப 2வது கேள்வி பங்காளி கேட்கிறேன். இந்த ஜென்மத்தில உங்களுக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி 7 ஜென்மத்துக்கு அதே பொண்டாட்டி வேணுங்கிற ஆம்பளை கூட கை தூக்குங்க. சூப்பர்யா, ஏய் கை தட்டுங்க. அதான் இப்ப இதுக்கு கை தட்டு தொலைங்க. ஆமா, பாத்தீங்களா? இதுல தெரியுது, ஆண்களுக்கு பெண்களுக்கு வித்தியாசம் தெரியுது. பாத்தீங்களா? எவ்வளவே நம்ம சித்திரவதை அனுபவிச்சாலும், எவ்வளவு கவலையோட இருந்தாலும், ராமர் 2 நான் 2 கை தூக்கணில ஏன் தூக்கணே? ஆனா என்னப்பா
இல்லடா கை ரெண்டு ரெண்டு கை இருக்கு, நான் ரெண்டு கை தூக்கணும் இல்ல. ஆனா ஏன் தூக்கணும் தெரியுமா? இந்த உலகத்துல எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி மாப்பிள, எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி நம்மளுக்கு கிடைச்சது மாதிரி செருப்டி அடிப்பேன். எனக்கு கிடைச்ச ஏன் பொண்டாட்டிட்டா? ஆனா ஒரு உண்மைப்பா, ரெண்டு கையும் தூக்குனீங்க இல்ல, ஆமா. நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும், ஏன்பா நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க. தப்பு பண்ணிருக்கோமா? ஆமா, உண்மை இல்ல, இருக்கு. நான் இது வரைக்கும் அறிஞ்சு தப்பு பண்ண வந்து கையை தூக்கணும், தூக்கி நிப்பாட்டுவாங்க ஸ்டேஷன்ல. துப்பாக்கி எடுத்து என்ன சொல்லுவாங்க? ஆன்சப் அப்படிம்பாங்கல்ல. கை தூக்குவீங்களா? அப்ப தப்பு நிறைய பண்ணிருக்கேன். அது கிடையாது. இது வந்து சந்தோஷத்துல தூக்குற, அது பயத்துல தூக்குற கை, இது சந்தோஷத்துல தூக்குற கை. ஏன் என் பொண்டாடி மாதிரி யாரும் இல்லைன்னு சொன்னேன். இப்ப நம்ம ஊர் நாடகத்துக்கு வந்திருக்கோம்ல, இந்த நாடகத்தை முடிச்சு நான் காலைல வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 8 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்கேன் நானு. பக்கம் அது நமக்கு. இதே ராமேஸ்வரம் மீமிஸ் எல்லாம் பாண்டி போயிட்டு வந்தோம்ச்சுக்க, வீட்டுக்கு வரதுக்கு 3 மணி 4 மணி ஆகுமாப்பா. ஆனா 4 மணி ஆனாலும் நான் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி சாப்பிட மாட்டாயா, பட்டியா கிடப்பாயா, அப்படி பாசக்காரியா. எட்ரா சொல்ற? ஆமாப்பா, எட்ரா சொல்ற நீ? ஒண்ணு சொல்றேன். ஏண்டா ஒவ்வொரு வீட்லயும் எவரா கேக்கா? என் பொண்டாட்டி வந்து அவ்வளவு மரியாதை இருப்பா. ஆனா என் புருஷனை என்ன காணா. பரவாயில்ல, கொடுத்து வச்சாலே நீ உனக்கு மாதிரி பொண்டாட்டி யாருக்கும் வைக்கலையா? ரொம்ப ரொம்ப புண்ணியம், ஏழை சும்மா புண்ணியம் பண்ணிருக்கணும் நீங்களாம். மைத்த புடுங்கனே என்ன போங்கப்பா, என்ன நினைச்சா அது வேதனையாத்தே இருக்கு. ஏப்பா எல்லாத்துக்கும் கண்ணீர் தான் வரும், எனக்கு ரத்தமே கண்ணுல இருக்கு. ஏன் சும்மா இருக்கு, எப்படியே வாயால சொல்லுவேன். சரி சொல்ல வேணாம், போயிட்டு வா. இல்லப்பா, 4 மணி இல்ல 5 மணி ஆனாலும் வீட்டுக்கு போய் நான் உழவு வச்சு சோறாக்கணும் திம்பா கண்டாத பேசாம படுத்து கிடப்பேன். ஐயோ, விளங்காம என்ன செய்ய, அப்படி அவன் தலையெழுத்து இருக்கிற பரவாயில்ல. அதனால ஆமா சரி மனுக்கு. ஆமா, அதனால இந்த நாடகம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பது நோட்டீஸ் தெரிந்திருந்தாலும் சொல்வது என் கடமை, கேட்பது பொறுமை என்ற காரணத்தினால என்ன கருத்திலும் பொன்னகரம் வழங்கக்கூடிய நமது சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி தாலுகா எஸ் புதூர் சேகரம் செட்டுக்குறிச்சி கிராமத்தில் அமர்ந்து அறுபாடு கொண்டிருக்கின்ற அம்மன் செட்டுக்குறிச்சி பாளையத்தில் அமர்ந்து அறுபாடு கொண்டிருக்கின்ற வெள்ளை மன்னன் வகையரா, சின்ன மன்னன் வகையரா, மன்னியான் வகையரா பங்காளிக்கு பாத்தியமான அருள்மிகு ஸ்ரீ காளியம்மாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்வு மங்களகரமான வருடம் குரோதி வருடம் ஆனி மாதம் 26ஆம் நாள் 10/7/2024 புதன்கிழமை இரவு 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண மின்னொலி சிங்கார கலையரங்கில் நீங்கள் ஆவண இருவது கொண்டிருந்த தமிழ்நாட்டிலே தலை சிறந்த நாடுகளுக்கு பங்கு பெறக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் சொல்கிற புராண வகை சிறப்பாக நடைபெறும் என்பது இந்த நாடகத்தின் நடிக்கும் நடிகர் சிகாமணிகள் செண்டளவிலா சிறு பெற்று வரும் இசை வேந்தன் இன்னிசை மாமணி அருமையர் கோல்டன் சிங்கர் கே சந்தனகுமார் அவர்கள் இவரை மேடையிலே வேடன் வேடன் விருத்தாகத்துடன் காத்துக் கொண்டிருக்கின்றார். பாட்டுக்கு அப்படி வாசிக்கியா சம்பவ மகாதேவா அந்த நிறைய காமிக்கிறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக இசை குயில் இன்னிசை ராணி என்று நாட்டு மன்னர் பெற்று வரக்கூடிய வளர்ந்து வரும் நட்சத்திரம் நடிகர் திலகம் இன்னிசை கலை அரசி மதுரையைச் சேர்ந்த அருமை சகோதரி மீனாட்சி அவர்கள் இவரை மேலே வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டும் ஏன் வள்ளிக்கு மட்டும் ஒரு கிளி மயங்குன்னு பாட்டு பாடுறீங்க? அந்த கிளி மயங்கிருச்சுல்ல. ஓஹோ, சும்மா இருந்து தொலை மாட்டேங்க. அந்த கிளிக்கு ரெக்கையை ஒடிச்சாதானே சரியா வரும். நீயா வந்து கூண்டுல மாட்டுறீங்க. இல்ல அதை சொல்லுங்க. இல்லப்பா நான் இப்ப கூண்டு விட்டு தப்பிச்சுட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னிசை அரசன் தனது இன்னிசை காலத்தை மெல்லிசை பாடக்கூடிய தமிழை உரையாடக்கூடிய தங்களுக்கு நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய அருமை அண்ணார் நமது கலை வேந்தன் நமது காரைக்குடி அருகாமுள்ள வீரமங்கலத்தை சேர்ந்த எல் கவிராஜ் அவர்கள் இவர் மேலே நாரதாக முன்னால் தோன்றி காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்தபடியாக நாங்கள் ஆடுகின்ற ஆடலுக்கு பாடுகின்ற பாடலுக்கு தகுந்தாப்புல செவிக்கு வந்திருப்பவர் தமது இன்னிசை காலத்தை மெல்லிசை பாடக்கூடிய அருமை அண்ணார் அருமை சித்தப்பா மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் இன்றைய பொருளாளருமாக அருமையப்பா எங்களுக்கெல்லாம் வாத்தியார் வழங்கக்கூடிய டி.எம். பாலமுருகன் அவர்களுடைய தம்பியுமாகிய அருமை சித்தப்பா திரிகடகத்தை சேர்ந்த மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் இன்றைய செயற்குழு உறுப்பினருமாகிய டி.எம். கல்யாண சுந்தரம் அவர்கள் வடிமல்ல ஆர்வோனியம் பின்பாடல்.
அருமையான வாத்தியார்னா வாத்தியார். அதுக்கு அடுத்தபடியாக கோடியடி மிருதக சக்கரவர்த்தி மின்னலடி வேங்கல பல பட்டப்பட பட்டவர் கூடிய எங்களுக்கெல்லாம் நாடகத்து விளையாட்டு இருக்கக்கூடிய அருமையப்பா நமது மதுரை தமிழ்நாடு நாடகடி சங்கத்தின் இன்றைய செயலாளர் மகி அருமையப்பா கேஎன் பாலன் அவர்கள் இவருக்கு மேடையில் மிருதகன் டோலகன் தபேலா.
நன்றி நன்றி. கைதட்டின ஒரு 20-30 தமிழருக்கு மட்டும் நன்றி. அப்புறம் பூரா ஆந்திராவிலையும் கேரளாவில இருந்து வந்திருப்பீங்க அவளை. ஆமா, தாய் குழந்தைலாம் கைதட்டினாங்க. அது போதும்ப்பா. உங்கள்ட்ட இருந்து காசு பணமா கேட்டா காசு பணம்னா வேணாம். நீங்க தட்டுற கைதட்டே எங்களுக்கு போதும். அதுவே பெரிய வெகுமதி எங்களுக்கு. ஹலோ ஹலோ. அதுக்கு அடுத்தபடியாக பலவாத்திய புகழ் நாட்டு மகள் நீங்கள் எல்லோரும் அன்போடு பலவற்றை என்று அழைக்கக்கூடிய நான் போய் மத்தின போய் பலவற்றேன்னு நான் போய் அவரை போய் பலவற்றேன்னு சொல்லுவேன். அபிஷேக போறேன். நீங்க வேற எரிஞ்சிருந்து விடாங்க. ஆமா, பலவாத்திய மன்னன் சொல்லுவாங்க மாப்பிள்ள. பலவாத்திய புகழ் அருமை மாப்பிள்ளை நமது அஞ்சூர் நாடாம் ஏனாதியை சேர்ந்த MKM சத்தியமூர்த்தி அவர்கள் வெளிமலை ஆற்றம் வயசு காட்டுவார்கள். கீழே ஒண்ணு அப்பள போச்சிருக்கீங்களா? அதெல்லாம் அடிக்கிறது இல்லையா? ஆமா ஆமா, அதான் அப்பள போறீங்க. ஆமா, அப்பள போட்டு சப்புன்னு அடிக்கணும். ஓ, இப்ப குச்சி இல்லையா?
அடி நொறுக்குறேன் இல்லையா பாருங்களேன் இந்த வயசா இன்னும் கையடிய வருதா நம்ம கையிலேயே அடிக்கிறேன் பாருங்க அருமையான வாத்தியம் இல்ல மாப்பிள்ள இருக்கிற பரவாயில்ல அதை தொடர்ந்தாப்புல இங்க வண்ண சீன் சமைத்து எங்களுக்கெல்லாம் தாய்ந்த போகக்கூடிய தாளத்திற்கு உறைந்திருக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உயர்திரு நமது தெய்வத்திரு தெய்வத்திருனா இறந்தது சமமோ சரி சரி ஆமா ஆமா நமது காஞ்சிரகுளத்தை சேர்ந்த எஸ்டி ராமர் அவர்கள் விளைமேல சீனன் தாளம் பேர் சொன்னா இப்படி வாசிக்கிறோம்ல ஆமா ஆமா நீ மைத்த போடுங்க இன்னைக்கு வந்திருக்காதனால நீ உழைக்கிற இல்ல கல்யாணம் போய் ஏமாத்தி முடியா ஆமா இருக்கணும் பரவாயில்ல அதை தொடர்ந்தாப்புல இங்கே சிறந்த முறையில் நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதுகளுக்கு தெல்ல தெல்ல எடுத்து மைசேட் கோயில் சொல்லக்கூடிய அளவிற்கு சிறந்த முறையில் ஒலி அன்பு சாமனம் ஸ்ரீ அழகுநாச்சி அம்மன் ஆடியோஸ் கே நடுவயல் 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 அறிவு செய்து வைத்தவர் நாடக அமைப்பாளர் என்ற வரிசையில் முன்னிற்கக்கூடிய அருமையானார் நமது மண்ணின் மைந்தன் பி சேது ராமலிங்கம் சிஎம்எஸ் டிராவல்ஸ் அம்மன் செட்டிக்குறிச்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகம் மட்டுமல்ல வேறு எந்த நாடகம் வந்தாலும் சரி குறைந்த செலவில் சிறந்த நிலையில் கொண்டு நடத்தி தருவார் 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 என்பதை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக எல்லா பேர் சொல்லியாச்சு சித்தப்பா எல்லா பேர் சொல்லியாச்சு ஏன் பேர் சொல்லியாச்சுன்னா வேலை முடிஞ்சு வச்சு அதோட நான் உள்ள போயிருவேன் நீங்க எங்க போறீங்க நீ போன முடியலையா நான் உள்ள போனாதே பொம்பளை வெளியே அனுப்ப முடியும் முன்னாடி பொம்பளை பிள்ளை பேரை சொல்ற ஒரு டான்ஸ் கேப்ல பேர் கேக்குறீங்களா பேர் சொன்னா தான் நான் வாசிப்பேன் என் பேர் சொன்னா அந்த பிள்ளை சொன்னா அந்த பிள்ளை பேரை சொன்னா தான் வாசிப்பேன் அப்படியா வேண்டிய பிள்ளை இப்ப நான் வேண்டாத வேலா நீ எனக்கு மகன்டா ஆமா வேண்டிய இருக்கணும் பரவாயில்ல இருந்தாலும் ஆடல் அரசு அப்படியே சுந்தரி கவர்ச்சி கண்ணி காண்பான் மன்ன கவிகளுக்கு இளஞ்சிட்டு புத்தமுது மல்லிகை மொட்டு பூத்துக்களுக்கு புது ரோஜா நாட்டிய தாரகை மதுரையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்களை வடிமேலே டான்ஸ் அண்ட் காமிக்காக தோண்டி காத்துக் கொண்டிருக்கிறார் அடி ராஜா நீ வாணியா பொம்பளை பிள்ளை சொன்னோன்னு பெட்டிங்களுக்கு நோக்கமாயி போச்சு சித்தப்பா பெண்ணுனா பேய் இறங்கும்ல பேய போய் இறங்கத்தையும் செய்யுங்க அவர் அப்படியே அங்கே வந்துட்டு இருக்கேன் இறங்கிச்சா இல்லையா எனக்கு இறங்கல இன்னும் 45 வருஷம் இறங்குறது நீ வயிறு குழுங்க சிரிக்க வைக்கணும் ஆமா அது குழுங்க குழுங்க ஆடினா தாண்டா அதே ஆனா வாத்தியாரம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கீங்க இருக்கணும் பரவாயில்ல அதனால அவர்கள் தொடர்ந்தாப்புல உங்கள் முன்னால் பேசிக்கொண்டு நடித்துக்கொண்டு மகிழ்ச்சி கடலை அழைத்துக் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களுடைய பிள்ளை நமது திருப்புவனம் அருகாமையுள்ள புல்வாய் கரையை சேர்ந்த ஏஆர் பொன்னுவேலகன் மபூன் பால வேலைகளை தோன்றி நடிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு கைதட்ட மாட்டீங்களா நான் பாவம் பண்ணுவேன்னா நான் இப்படி இருந்தா தட்டிடுவேன் என்னத்தா ஆமா இப்படி இருந்தா தட்டக்கூடாது இப்படின்னா தட்டிடுவேன் அது மாதிரி இப்படி இருந்தா தூங்கிடணும் போறா பேரு யாரும் தூங்கினாங்க தான் உங்களுக்கு 4 பேர் இருக்குன்னா பரவாயில்ல நான் உள்ள வந்து பொம்பளை வெளியே அனுப்ப முடியாது காரணம் காலாம காரியத்தை கேளு அதனால அந்த பிள்ளைக்கு பாட்டு படிச்சீங்கல்ல பொம்பளை பிள்ளைக்கு பாட்டு படிச்சீங்கல்ல பொம்பளை பிள்ளைக்கு பாட்டு படிச்சீங்க பாட்டு படிச்சீங்கல்ல சாப்பிட்டோம்ல படிச்சீங்கல்ல சாப்பிட்டேன் எல்லாரும் சாப்பிடத்தே செஞ்சேன் பார்சல் வாங்கி பார்சல் உங்களுக்கு பாட்டு வாந்தி வருதா அப்படி ஓரம் போய் எடுத்துருவாயா நான் மாசமா வரைக்கும் வாந்தி வருதுக்கு அப்படி போய் ஓரம் மாட்டியா போய பாட்டு படிப்பா எனக்கு மைனுக்கு ஒரு பாட்டு படிப்பா மைசீட்டு சூப்பரா இருக்கியா உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு பொம்பளை பிள்ளை சொன்ன மட்டும் இழுச்சுக்கிட்டு ஒரு பாட்டு படிச்சா எனக்கு சொன்னா மட்டும் பாட்டு உங்களுக்கு என்ன உங்களுக்கு எரிச்ச மசனா கடைசியில் இருக்கிறது யார் வீடு கடைசியில் இருக்கிறது ஒரு ராசவர்கார வீடு ராமர் ஒரு வீடு இருக்கு பின்னாடி கிணத்து வீடு இருக்கு ஒரு பாட்டு படிப்பா சரி 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 ஏத்தா நீங்களே வீட்டுக்கு போங்க அந்த நாடகம் முடிய 7 வருஷம் ஆகும் நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கிறோம் ஓ அதை சொல்றியா ஆமா மேலூர் டோல்கேட் தாண்டி தான் வந்தோம்
நான் தே லூசுன்னா என்னோட சேர்ந்து தாளக்காரன் பெரிய லூசா இருக்காங்க. ஏய் சூஸா வச்சிருக்க எனக்கு ஒரு ஜூஸ் குடியா நல்லா இருக்கு உடம்பு ரொம்ப இருக்கீங்க. அதான் சொல்லலாமா ஒரு பாட்டு வருவா. ஓயாம ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்க? சரி சரி நல்ல வாழ்க்கை நவளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை. யானை துப்புச்சாங்க வச்சு அடிச்ச மாதிரி நான் வாசிக்கிறேன். ஓ பாட்டு பாட சொன்னியா? சொல்லுங்க சொல்லாத என்ன தா சொன்னாதான் என்ன எனக்கு ஒரு பாட்டு படி சொன்னாதான் என்ன சொல்லுதான் அந்த காலத்துல சொல்லுங்க பாட்டு படிக்கலாம்ப்பா. பாட்டு பாடணுமா? நல்லா தூக்கி வாழ்த்தி உயர்த்தி பாடணும். என்னைக்கு பாடணும்? இன்னைக்கு தான் பாடணுமா? என்னைக்கு நாளைக்கு பாடுங்க. நான் சாகிறது உங்களுக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்கு. விழுந்து நீ அதான் சிரிக்கிறவன முன்னாடி ஆள் முதுகுல தட்டிப்படாது சண்டை ஓட்டுறீங்க அப்புறம். ஒரு கிரக பிரவேசம் ஆமா கோயில கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச முன்னாடி பூசணியை வச்சு என்ன பண்ணுவாங்க? பூசணிக்காய் வச்சு திஷ்டி கழிப்பாங்க. உனக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கோம்ல. ஆமா ஒரு நாள் தான் திஷ்டி. உண்மையிலேயே ஆத்தா காளியாத்தா புண்ணியத்துல நான் பொழைச்சி வந்தேன். இல்லன்னா கல்லுப்படியோட எடுத்து எரிச்சிருப்பாங்க. ஆமா மெதுவாத்த இங்க லேட் ஆகி போச்சு கத்துறாங்க 100 போன் பண்றாங்க. என்ன வண்டியில வரும்போது கீழே விழுந்துட்டு நல்லா பள்ளத்திலே விடுறியா ஓயாம? ஆனா இல்லன்னா நாடகம் ஆகுறது பெரிய கஷ்டம். பரவாயில்ல அது நடந்தாப்புல நான் உள்ள போய் பொம்பளை வெளியே அனுப்ப முடியும். அதனால எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம